பாட்டு இங்கே கேட்ட மாதிரி தான் இருக்கும். முன்பேவா அன்பேவா பாட்டு தான். என்ன லிரிக்ஸ் தப்பாக பாடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். அதனால நான் அப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐயே மீ என்ன பாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதுதான். நான், நீ, அவள், அவன், அவங்க, இவங்க, என்னுடைய, உன்னுடைய இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் இன்னைக்கு என்னென்னு கற்றுக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரொனவுனாக யூஸ் ஆகும். ப்ரொனவுன் என்ன, நவுன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நான் மறுபடியும் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் சாட்டர்டே, ஸோ கொஞ்சம் ஜாலியாக அப்படியே பாட்டு பாடிட்டு ஹாப்பியாக என்டர்டைன்மெண்ட் மோடில் வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் இப்போ. ஓகே, எஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க பாடிக்கிட்டே பார்க்கலாம். ஓகே, இங்கே சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். ஓகே, இதெல்லாம் என்ன எது நம்ம மறுபடியும் வேற பர்டிகுலராக ப்ரொனவுன் அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தமிழ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான், நீ, நீங்கள், அவன், அவர், அவள், அவங்க, அது, இது, நாம், நாங்க, அவர்கள், இவர்கள். இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? எஸ். ஓகே, என்னை, உன்னை, உங்களை, அவர்களை, இதெல்லாம் என்னுடைய, உன்னுடைய, உங்களுடைய, அவனுடைய, அதனுடைய, உன்னுடையது, அவனுடையது, எங்களுடையது, இந்த மாதிரி நம்முடையது, இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நான், நீ, நான், நீங்கள் அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது ஐ சேர்ந்து என்னை, உன்னை அந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து உடையன் சேர்ந்து இது கூட உடைய சேர்ந்து என்னுடைய, உன்னுடைய, உங்களுடைய வந்திருக்கு. அடுத்து இது கூட தூ சேர்ந்து என்னுடையது, உன்னுடையது வந்திருக்கு. ஓகே, ஸோ இது கூட ப்ளஸ் ஐ, இது கூட ப்ளஸ் உடைய, இது கூட ப்ளஸ் உடையது, இல்லைன்னா இது கூட ப்ளஸ் தூ. ஓகே, ஸோ நான் அபர்ணா, நீங்க எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னை, இது என்னுடைய சேனல், இந்த சேனல் என்னுடையது. ஸோ பேசிக்காக நம்ம இந்த தமிழில் இந்த வார்த்தைகளை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும். ஒரு செயல் செய்யும்போது நம்ம இது யூஸ் பண்ணுவோம், ஒரு செயல் ரிசீவ் பண்ணிக்கும் பொழுது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். என்னுடையது அந்த உரிமை கொண்டாடுறதுக்கு, உடைமை கொண்டாடுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பொசசிவ் அப்படிங்கிறப்போ பொசஷன்ங்கிறது உடைமை, அந்த என்னுடைய அப்படிங்கிற அந்த உரிமை இருக்குல்ல, உடைமை இருக்குல்ல, அதை சொல்றதுக்காக. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கிலீஷ் வந்து தமிழை விட ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் நான் ஒரு டைம் சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் தமிழ்ல எத்தனை இருக்கு, இங்கிலீஷ்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஸோ நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். ஆனால் நம்ம தமிழ்ல நீங்கிறது ஒன்று, நீங்கள்ங்கிறது ஒன்று. லைக் நீங்கிறது நார்மலா ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஆளை கூப்பிடுறது. அவங்க வந்து நம்மளோட பெரியவங்களா இருந்தால் மரியாதை நிமித்தமா நீங்கள்னு சொல்லுவோம். இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 2-3 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா நம்ம நீங்கள்னு சொல்லுவோம். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீங்கள்லாம் மாற்றி மாற்றி பேசுவோம். ஆனால் தமிழில் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் கிடையாது. யூ தான், யூ மட்டும்தான். ஸோ அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார், நீன்னு சொல்லாமல் நீங்கள்னு சொல்லுங்க அப்படின்பாரு. அதுக்கும் யூ தான் அப்படின்னு. மானங்கிட்ட லாங்குவேஜாக இருக்கே, மரியாதையே இல்லாத லாங்குவேஜாக இருக்கே அப்படின்பாரு. அந்த மாதிரி தான். பட் தட்ஸ் ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான், நீ, நீங்கள், அவன், அவர், அவள், அவங்க, அது, இது, நாம், நாங்க, அவர்கள், இவர்கள். ஸோ நான் அப்படின்னா ஐ, நீ, நீங்களுக்கு யூ, அவன், அவர், அவன்னா நார்மலா ஒருத்தனை சொல்றது, அவருங்கிறப்போ மரியாதையா சொல்லும் பொழுது அவர், ஹி, அவள் சின்ன பொண்ணு சொல்லும் பொழுது. தமிழ்ல வந்து இந்த அவங்கங்கிறது நான் இப்போ புதுசாக ஆட் பண்ணேன். ஸோ நம்ம தமிழ்ல வந்து ஒரு சின்ன பொண்ணை தவிர மற்றபடி சேம் ஏஜ்ல இருக்க பொண்ணா இருக்கட்டும், இல்லை நம்மளோட பெரியவங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களை வந்து நம்ம அவங்க அப்படின்னு ஒரு மரியாதையா சொல்லுவோம். ஜென்ரலா அவங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்ற மாதிரி ஒரு நார்மல் வார்த்தை. ஆனா நம்ம மரியாதைக்காக நம்ம தமிழ் மக்கள் எப்பயுமே நம்ம வந்து பெண்களை வந்து கொஞ்சம் மதிப்போம். ஸோ அதனால அவள்னு சொல்லாம அவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கிறதா, ஒரு பெண்ணை தான். குரூப் ஆஃப் பீப்புளே நம்ம அவங்கன்னு சொல்லுவோம். அது அவர்கள் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் அவங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவங்க, ஸோ பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் பொண்ணை பத்தி பேசுவோம் ஷி. அது இது மனிதர்கள் இல்லாம நாய், பூனை, புக்கு, ஃபோன், டேபிள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கு இட்டு. நாம, நானும் நீங்களும் சேர்ந்து சொல்லும் பொழுதும் நாம, நானும் இன்னொருத்தரும் நாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் வி. ஸோ நாம, நாங்க ரெண்டுக்குமே வி. அவர்கள், இவர்கள், தே. இது அப்படியே வந்து ஐ சேர்ந்து என்ன கூப்பிட்டாங்க, நான் கூப்பிட்டேங்கிறது என்ன கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாறும்பொழுது
என்னை நம்மி, உன்னை உங்களை யூ, அவனை அவரையும், அவளை அவங்களை ஹர், அதை இதை இட், நம்மை எங்களை ரெண்டுமே வந்து அஸ், தே கால்ட் அஸ் அவர்கள் நம்மை, தே அவர்கள், கால்ட் அஸ் அஸ் நம்மை அழைத்தார்கள், எங்களை அழைத்தார்கள் ரெண்டுக்குமே அஸ். ஸோ அவர்களை இவர்களை தெம். என்னுடையனா மை, இது என்னுடைய புத்தகம், திஸ் இஸ் மை புக். உன்னுடைய உங்களுடைய யுவர், அவனுடைய இல்ல அவருடைய ஹிஸ், திஸ் இஸ் ஹிஸ் நோட். அவளுடைய அவங்களுடைய ஹர், அதனுடைய இதனுடைய இட்ஸ். இட்ஸுக்கு அஃபாஸ்ட்ரஃபி கிடையாது, அஃபாஸ்ட்ரஃபி எஸ் போட்டோம்னா இட் இஸ் இல்லை இட் ஹேஸ் இட் வாஸ் இந்த மாதிரி பிரியும். ஸோ ஐடிஎஸ் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. இது என்ன அஃபாஸ்ட்ரஃபி என்ன பிரியுதுங்கிறது நான் உங்களுக்கு சும்மா ஒரு லைன் தான் சொன்னேன். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வரும்போது அந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய, இது நம்முடைய வீடு, திஸ் இஸ் அவர் ஹவுஸ். இது எங்களுடைய வீடு, திஸ் இஸ் அவர் ஹவுஸ். அவர்களுடைய இவர்களுடைய தேயர். என்னுடையது, த புக் இஸ் மைன். உங்களுடையது உன்னுடையது யுவர்ஸ். அவனுடையது அவருடையது ஹிஸ். அவளுடையது அவர்களுடையது ஹஸ். அதனுடையது இதனுடையதுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ்ன்னு மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த புக் இஸ் இட்ஸ் அப்படி சொல்ல மாட்டோம். ஓகே. நம்முடையது எங்களுடையது அவர்ஸ். அவர்களுடையது இவர்களுடையது theirs. ஓகே. ஸோ இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து பேக்கில் போயிட்டு நம்ம இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களை மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இப்போ இதில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து அதை கற்றுக்கிறத விட நான் என்ன நினச்சேன்னா, இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் மூடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டு பாடவா? எஸ், பாட்டு பாடலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிற பாட்டுகளாக வந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற பாட்டு பாடி பார்க்கலாம். லைக் இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை ஐல ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ அவனைன்னு வந்துச்சுன்னா ஹிம். ஸோ மற்றபடி வார்த்தைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் வார்த்தைகளை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பாட்டு பாடலாம். இப்போ முன்பேவா வந்து கொஞ்சம் கொடூரமாக பாடணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வேறு வேறு பாட்டுகளை ட்ரை பண்ணுவோம். எல்லா பாட்டையும் வச்சு செஞ்சு பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்து என்ன பாட்டு பாடலாம்? ஓகே, ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இது ட்ரை பண்ணலாம். இது என்ன பாட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஓகே. ஓகே. யூ நினைக்கவே நொடிகள் போதுமே, யூ மறக்கவே யுகங்களாகுமே, யூ கேட்கையில் நினைக்கவே இல்லை, ஐ நினைக்கையில் ஓரமாய் வலிக்கதே, மை மார்பில் காதல் வந்து மையமிட்டதே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பாட்டுன்னு. ஏன்னா வெறும் ப்ரொனவுன்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கேன். எஸ் எஸ், உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, அந்த பாட்டு தான். நம்ம ப்ரொனவுன் மேலே எழுத வேலை பார்த்தீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்டு நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் பேச்சஸ் எடுக்கும்போது என்னோட கொஞ்சம் பேச்சஸில் சிலர் வந்து இது சில்லியாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, எதுக்கு எது வரணும்னு எனக்கு அப்பப்போ டக்குன்னு மறந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பாட்டு பாடி நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ளேயே பாடி இந்த வார்த்தைகளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணோம்னா ஃபன்னாகவும் இருக்கும், அதே போல் நமக்கு வந்துட்டு ஞாபகமும் நிற்கும். ஓகே. ஸோ இன்னும் 2 பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பை சொல்லிடலாமா? ஸோ வேற என்ன பாட்டு பாடலாம்? ஐயாக ஐயல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே, ஐயாக ஐயல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே. ஓகே. ஸோ எல்லாமே ஐயூனே வருதா? கொஞ்சம் இந்த பக்கமாக வரலாமா? ஹீ ஷீட்டில் ஏதாவது யோசிப்போமா? ஓகே, என்ன பாடலாம்? யாரோகி யாரோகி என் பூக்களின் வேரோகி, என் பெண்மை அறிவாங்கி அன்பானவன். ஓகே. அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை, ஷீ அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அவளுக்கு நிகரில்லை, ஷீ பெரிதை ஒன்றும் படிக்கவில்லை. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவளுக்கு
அவளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நான் அதுக்கு வந்து ஷீ ஹர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க உடையது, அவளை அப்படிங்கிற வார்த்தைங்களுக்கு தான் இந்த ப்ரொனவுன்லாம் இருக்கு. ஸோ அவளுக்கு அப்படிங்கும்பொழுது அதுக்கு ஃபார் ஹர், டு ஹர், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவளுடன் அப்படிங்கும்போது வித் ஹர் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் வரும். ஸோ இந்த வார்த்தைகள் ஐ, உடையது இது சேர்ந்து வரும்பொழுது மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேபிளை கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பாட்டுகள் இப்படி மாற்றி மாற்றி பாடுவீங்க. ஸோ நிறைய பாட்டு மைண்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஈஸியாக இது ஞாபகத்தில் நிற்கும். ஸோ உங்களுக்கு டாஸ்க் ஏதாவது கொடுக்கலன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்ச 2 பாட்டு மேபி ஒரு 4 லைன் மட்டுமா அது கமெண்ட்ல எனக்கு நம்ம இப்போ பாடிட்டு இருந்தோம்னா இந்த ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் வி வில் ஆல் ஹாவ் ஃபன் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம டியூஸ்டே தான். ஸோ இந்த 3 கிளாஸும் கரெக்டாக கவனிச்சிருப்பீங்க. எந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி போய் பார்த்துட்டு இந்த 3லையும் ஓகேவா இருங்க. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் வரும்பொழுது மறுபடியும் ஒரு ரீகேப் போயிட்டு இல்லை ஃபுல் ரீகேப் கொடுத்துட்டு நம்ம திருப்பி வர்றது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. நானே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் இழுத்தோம்னாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ உங்களுக்கு போரும் அடிக்காமல் சொல்ல வேண்டியதை கரெக்டாக கிறிஸ்பாகவும் சொல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லி உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எஸ், ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்க்காம தேவைப்படும் நினைக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.